இந்த குழந்தை ஒரு 2 ரூபா காயினை முழுங்கிடுச்சு அப்படின்னு அவங்க பெற்றோர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருந்தாங்க. இந்த எக்ஸ்ரேல தெரியுது பாருங்க, 2 ரூபா காயின் வயிற்றுக்குள்ளார. இந்த மாதிரி குழந்தைங்க எதையாவது முழுங்கும் பொழுது பெற்றோர் காமனாக செய்யக்கூடிய 3 தவறுகள் என்ன, அதையே நம்ம தவிர்க்கணும் அப்படின்றத பார்ப்போம். நம்பர் 1, டக்குன்னு விரலை விட்டு அந்த பொருளை வாயிலிருந்து எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, தொண்டையில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம விரல விடும் பொழுது அது தொண்டையிலேருந்து இன்னும் டீப்பாக போயிடும். சம்டைம்ஸ் நம்ம விரல் அந்த தொண்டையில் போய் குத்தும், அல்லது அந்த பொருள் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் நம்ம எடுக்க ட்ரை பண்ணும்பொழுது அதனால ரத்த காயம் ஏற்படும். ரெண்டாவது விஷயம், குழந்தைங்க ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தால் சில பேர் தலையில வச்சு உழுக்கிறது அல்லது முதுகுல தட்டி வாந்தி எடுக்க வைக்கிறது. இது ஒரு ரிஸ்கான விஷயம். ஏன்னா வாந்தி எடுக்க வைக்கும்போது அந்த பொருளும் சரி வாந்தியும் சரி சுவாச பாதையில போய் அடைச்சிட்டு ஆஸ்பிரேஷன் ஏற்படுத்தலாம். அது இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்தும். மூணாவது காமன் மிஸ்டேக் என்னன்னா, உடனே தண்ணி குடிக்க வைக்கிறது அல்லது வாழைப்பழம் கொடுக்கிறது. அது வயிற்றுக்குள்ளார போயிடுச்சு அப்படின்னா, ஒருவேளை உடனே அனஸ்தீசியா கொடுத்து அதை எடுக்க வேண்டி இருந்துச்சுன்னா அதுல காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஏன்னா அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு முன்னாடி 3 to 6 மணி நேரம் வெறும் வயிற்றில் இருக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்க எதையாவது முழுங்கும் பொழுது பேரண்ட்ஸ் செய்ய வேண்டிய சரியான விஷயங்கள் என்ன அப்படின்றத அடுத்த வீடியோல பார்ப்போம்.